Morning students, welcome to our Sheba Group of Schools online class. Today we are going to learn about second chapter exercise 2.3 and the third sum பார்க்கலாம். The question is which 3D shapes do the following net represent, draw them. The first subtraction கொடுத்திருக்காங்க. So இந்த மாதிரி draw பண்ணிட்டு நம்ம எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம பேப்பர்ல ஒரு டெமோ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பர் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். லெஃப்ட்டு பேக்கு அண்ட் ரைட் டாப் ஃப்ரண்ட் அண்ட் பாட்டம் சொல்லிட்டு அதே சைஸில் நம்ம வந்து பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம நேம் கொடுத்துட்டு ஸோ டாப்புன்றது நமக்கு எப்பவுமே மேலே தான் வரும். ஸோ அதை அப்படியே நம்ம மேலே எடுத்துக்கலாம். இது ஃப்ரண்ட்டு, ஸோ இது வந்து பேக்கு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது எல்லாமே பாட்டம் ஃப்ரண்ட்டுக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி நம்ம போடலாம். இது ஸோ டாப்ன்றது மேலே போயிடும், ஃப்ரண்ட்டுன்றது ஃப்ரண்ட்டில் வந்துடும், ஸோ பாட்டம் வந்து நமக்கு அடியில் வந்துடும். ஸோ நமக்கு இப்போ என்ன ஷேப் வந்திருக்கு பாரு. ஸோ இதை நம்ம என்ன ஷேப்னு நம்ம சொல்லுவோன்னா இது வந்து ஒரு க்யூப். ஓகே, ஸோ we write this is cube. So the answer is it becomes cube. And let us see the fourth sum. The question is for each solid 3 views are given. So ஒரு சாலிடுமே வந்து நமக்கு 3 வியூஸில் கொடுத்துருக்காங்க. டாப்பு ஃப்ரண்ட்டு சைடுன்னு சொல்லிட்டு 3 ஃப்ரண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை ஈச் சாலிட் த கரஸ்பாண்டிங் டாப் ஃப்ரண்ட் அண்ட் சைட் வியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூஸ் வந்து நம்ம எழுதணும். எது இதில் ஃப்ரண்ட் வியூஸு, எது இதில் சைட் வியூஸு, எது இதில் டாப் வியூஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு திங்ஸ் இருக்குது. ஸோ இதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு வியூஸ் வந்து இப்படி தெரியும். ஸோ அதனால் நம்ம எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட் டாப்ன்றது நம்ம மேலேருந்து பார்க்குறோம். ஸோ நம்மளோட ஐசைட் வந்து மேலே இருக்கும்போது இது ஒன்று, தென் கீழே இது ஒன்று, தென் இங்கே ஒன்று. ஸோ 3மே தெரியும் நமக்கு ஷேப்ஸு. ஸோ 3மே சேர்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஃப்ரண்ட். ஸோ வி ரைட் இன் எஃப் இன் யோர் புக். ஓகே, நெக்ஸ்ட் திஸ் இஸ் டி. டி தட்ஸ் மீன்ஸ் இஸ் அ டாப். ஸோ மேலேருந்து பார்க்கும்போது டாப்லேருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ 3 பாக்ஸ் முன்னாடி நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் டாப் வைஸ். அண்ட் தென் திஸ் இஸ் அ சைட் வைஸ். சைட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 3 ஷேட்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ நம்ம 3 ஷேட்ஸ் மட்டும் பற்றி எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வி ரைட் இன் எஸ். Then the next question is fifth question. Verify Euler's formula for the table given below. So verify Euler's formula. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்ம யூலர்ஸ் ஃபார்முலா ஒரு செப்பரேஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு யூலர்ஸ் ஃபார்முலாவா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸஸ் 4 அண்ட் வெர்டைசஸ் 4, எட்ஜஸ் 6. அதே மாதிரி செகண்ட் செப்பரேஷனில் ஃபேஸஸ் 10, வெர்டைசஸ் 6 அண்ட் எட்ஜஸ் 12னு கொடுத்துருக்காங்க. இந்த யூலர்ஸ் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேஸஸ் ப்ளஸ் வெர்டைசஸ் மைனஸ் வெர்டெக்ஸ் மைனஸ் எட்ஜஸ், that means f plus v minus e equal to 2 இருக்கணும். not equal to 2 அப்படின்னா இது வந்து யூலர்ஸ் ஃபார்முலா கிடையாது. யூலர்ஸ் ஃபார்முலா இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைன்னு அப்படி சொல்லி நம்ம எழுதினோம். 2 செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்து அப்ளை பண்ணி பார்ப்போம், வெரிஃபை பண்ணோன்னா. ஸோ f is equal to 4 கொடுத்துருக்காங்க. the next vertices v is equal to 4 கொடுத்துருக்காங்க. and next வந்து edges e is equal to 6. so we have to solve it. then Euler's formula ஃபார்முலா என்னம்மா, f ப்ளஸ் v மைனஸ் e ஈக்குவல் டு 2 நமக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ f ப்ளஸ் v மைனஸ் e இஸ் ஈக்குவல் டு f இஸ் 4 ப்ளஸ் v இஸ் 4 தென் e இஸ் மைனஸ் 6. ஸோ தி வேல்யூ இஸ் 4 ப்ளஸ் 4 இஸ் 8 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ வி ரைட். ஸோ 2 வந்துச்சா நமக்கு, வி ரைட் யூலர்ஸ் ஃபார்முலா is satisfied. So next operations என்ன கொடுத்துருக்காங்க, faces f is equal to 10 and vertices v is equal to 6 and edges is equal to 12. So the formula is f plus v minus e is equal to 2 நமக்கு satisfy ஆகணும். So f value is 10, then next இது வந்து plus 6, நெக்ஸ்ட் என்ன வருது நமக்கு மைனஸ் 12. ஸோ தி வேல்யூஸ் ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நமக்கு 16 வரும். 16 மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இஸ் நாட் ஈக்குவல் டு 2. ஸோ இது வந்து யூலர்ஸ் ஃபார்முலா கிடையாது. therefore யூலர்ஸ் ஃபார்முலா இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட்.
ஸோ இதே மாதிரி நீங்கள் அடுத்த 2-3 சப்டிவிஷனும் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.4ல் வந்து ஃபர்ஸ்ட் சம் 2 gates are fitted at the entrance of a library. To open the gates easily, a wheel is fixed at a 6 feet distance from the wall to which the gate is fixed. If one of the gate is opened to 90 degree, find the distance moved by the wheel. ஓகே, ஸோ ஒரு 2 gates இருக்குது, ஒரு ஃபிட் பண்ணியிருக்காங்க 2 gates வந்து. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் லைப்ரரியோட என்ட்ரன்ஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டு ஓப்பன் கேட்ஸ் ஈஸிலி, ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஸோ அந்த கேட்டு கீழே வந்து கொஞ்சம் ஒரு வீல் ஒன்று வந்து ஃபிட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ 6 feet distance from the wall to which the gate is fixed. ஓகேவா, இஃப் one of the gate is opened to 90 degreeல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. find the distance moved by the wheel. the pi value is 3.14னு கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கேட்டதுனால நம்ம என்ன பண்ணணும், லெங்த் ஆஃப் தி ஆர்க்கு தான் நம்ம இப்போ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வேண்டியது என்னென்னா டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த வீல், அதோட வேல்யூஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது. நம்ம லெங்த் கண்டுபிடிக்கிறோம். லெங்த் ஆஃப் தி ஆர்க் இஸ் ஈக்குவல் டு θ by 360 degree into 2 pi r units is equal to, ஸோ θ வேல்யூஸ். ஸோ இது வந்து எத்தனை டிகிரின்னு சொல்லியிருக்காங்கன்னா 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we write 90 degree divided by 360 degree into 2 into pi value is 3.14 into r values. r values என்ன 6 feetனு கொடுத்துருக்காங்க, இங்கே டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க 6 feet. ஸோ this is 6. we write in r வேல்யூவில் வந்து 6க்கு போட்டுக்கணும். 0 0 should be cancelled. 9 1s are 9 4s are. okay, 2 1s are 2 3s are, sorry 2 1s are 2 2s are and 2 1s are 2 3s are. ஸோ ரெண்டுமே நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3.14 into 3 feet. ஸோ யூனிட் தானே கேட்டிருக்காங்க, ஸோ நமக்கு ஃபீட் போட்டுக்கலாம். யூனிட் வந்து நமக்கு ஃபீட் தான் கொடுத்துருக்காங்க. 3.14 into 3, 3 4s are 12, 3 1s are 3 plus 1 4, தென் பாயிண்ட் இங்கே இருக்கா, ஸோ இங்கே நம்ம பாயிண்ட் வச்சோம். 3 3s are 9. ஸோ 9.42 feet. So the conclusion is the distance moved by the wheel is 9.42 feet. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்டர் 3 போயிட்டோம். சாப்டர் 3ல் வந்து அல்ஜிப்ரா இருக்குது. ஸோ அல்ஜிப்ராவில் வந்து பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் மோனாமியல்னா என்ன, பைனாமியல்னா என்ன, ட்ரைனாமியல்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பாலினாமியல்ஸ் அப்படின்னா வந்து a polynomial is an expression containing 2 or more algebraic terms. In an polynomial all variables are raised to only whole numbers powers. ஸோ ஹோல் நம்பர்ஸ் மட்டும் தான் அதில் வந்து பவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிவிஷன் பை பாலினாமியல் இது வந்து நாட் அ பாலினாமியல். நெகட்டிவ் எக்ஸ்போனண்ட் this is a negative exponent, x power minus 2, this is a negative exponent, this is not a polynomial. And fractional exponent பவரில் வந்து ஃப்ராக்ஷனில் வந்தாலும் பாலினாமியல் கிடையாது. இதில் மோனாமியல்னு இருக்குது. ஸோ ஒன் டேர்ம் which contains only one term அப்படின்னா வந்து மோனாமியல். ஃபார் எக்ஸாம்பிள் 4x 3x ஸ்கொயர் இதெல்லாமே வந்து ஒரு டேர்ம்னு சொல்லுவாங்க. this is a monomial. And then binomial, an expression which contain only 2 terms, 2x plus 3, for example 2x plus 3, 5y cube, y square plus 9y, next a square, b square, 2b. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பைனாமியல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரைனாமியல், an expression which contains only 3 terms மட்டும் தான் இருக்கும். this is a trinomial. for example a 2a square b minus ab plus b square. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். m square minus n square plus 3. ஸோ இந்த மாதிரி 3 டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரைனாமியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். In exercise 3.1, let us see this again sum. Find the product of the terms. So first operation is, so நம்ம product of the term. ஸோ ஓகேவா, ப்ராடக்ட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். நம்ம இப்போ இந்த டேர்ம் வந்து நம்ம பண்ண போகிறோம். மூணு டேர்மே ஓகேவா. ஸோ we have to multiplication minus 2m n into, put the bracket 2m square into minus 3m n. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம ஸ்கொயர் வந்து உள்ள மல்டிப்ளிகேஷன் ஆச்சுன்னா 2 ஸ்கொயர் into 2 into m ஸ்கொயர் into minus 3mn then is equal to minus 3mn. ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். minus 2mn into 2 square is 4m square into minus 3mn.
தென் இஸ் ஈக்குவல் டு ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கே வந்து இங்கே கொடுத்துருக்கிறது வந்து mn, இது வந்து mn. ஓகேவா, இங்கே கொடுத்துருக்கிறது ப்ராக்கெட்டு. ஸோ நம்ம மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஷுட் பி ப்ளஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு mn இன்ட்டு mn. ஸோ ரெண்டுமே நம்ம இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். So you have to take multiply minus 2mn into, so minus 3mn into 4m square. And then next one the minus into minus should be plus 2 into 3, 6 m into m. So m into m நாம் எப்படி எழுதலாம், m into m, so m power 1, m power 1. So m மேலே இருக்க பவர்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மேலே இருக்க பவர்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகும். அதுவே m டிவைடட் பை m அப்படி டிவைசபிள் பண்ணும்போது மேலே இருக்க பவர்ஸ் வந்து நமக்கு சப்ராக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு ஆட் ஆச்சுன்னா ஸோ m ஸ்கொயர். ஸோ வி ரைட் m into m ஸ்கொயர் into n ஸ்கொயர். ஓகே, into 4m ஸ்கொயர். ஸோ இதுவும் வந்து மல்டிப்ளிகேஷனில் வருது. 4 6 are 24. ஸோ 24 m into m ஸ்கொயர் into m ஸ்கொயர். ஸோ மேலே இருக்க பவர்ஸ் நான் என்ன சொன்னால் மல்டிப்ளை பண்ணும்போது ஆட் ஆகும். ஸோ ஆட் பண்ணும்போது 2 + 2 4. ஸோ m power 4 n ஸ்கொயர் அப்படி நமக்கு வந்து. ஸோ தி ஆன்சர் இஸ் 24 m power 4 n ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ நம்ம எல்லாமே மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 24 m power 4 n ஸ்கொயர்னு வரும். Next, fifth question, expand. First operation is 5x into 2y minus 3. So bracket la kuduthirukanga, we have to take expand. That means நம்ம ப்ராடக்ட் பண்ணி expand பண்ண போகிறோம். So 5x into 2y minus 3, we have to multiplication 5x into 2y and 5x into 3, and then 5x into 2y. So 5x into minus 3x plus 5x into minus 3 மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ 5 into 2 is 10. ஸோ இது வந்து மைனஸ் 3 போட்டுக்கோங்க. ஸோ இங்கே மைனஸ் 3 இருக்குல்ல, ஸோ 5x into மைனஸ் 3 தான் நம்ம போடுறோம். ஸோ 10x 5x into 2y. ஸோ 5 2s are 10, x into y xy. தென் ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸ் into ப்ளஸ் இஸ் minus, and then 5x into 3 is 15x. So the value is 10xy minus 15x. Okay, then next fourth separation, x square into x plus y plus z plus y square into x plus y plus z square into x minus y z minus z. Okay va, so நம்ம அதே மாதிரி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். So x into x square is, so x square into x plus x into y, x square into y plus, and then x square into z, x square z நம்ம எடுத்து எழுதிக்கலாம். and then next plus y, so y square into x is xy square. ஸோ இது மாதிரி டேரெக்டாக எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதணும்னா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இசட் எக்ஸ் ஸ்கொயர் இசட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் தென் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் y square into z is y square z plus z square into x. z square into x is x z square. So எப்போமே x முன்னாடி தான் வரணும். ஓகேவா, then y square into minus y is plus into minus minus. So we write y z square. Then plus into minus minus. Then we write z cube. ஸோ எடுத்து நம்ம இப்போ எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் க்யூபு நெக்ஸ்ட்டு ஒய் க்யூப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸோ இங்கே இருக்குது ப்ளஸ் ஒய் க்யூபு தென் நமக்கு இசட் எங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஸோ மைனஸ் இசட் க்யூப். ஸோ அடுத்தது என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அந்த நெக்ஸ்ட் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது அந்த எக்ஸ் ஸ்கொயரில் ஏதாச்சும் இருக்கா இல்லை. ஸோ நம்ம எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இசட் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இசட் then next so inga minus vanduma so x square z and next plus x y square plus y square z plus x z square minus y z square. so நம்ம இத எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணி ஆர்டராவே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம முடிச்சிடலாம். ஓகே,
Let us see the sixth sum. Find the product of the first separation is 2x plus 3 into 2x minus 4. Okay. So first நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு டேர்மால இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம் and plus இந்த ஒரு டேர்மால இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2x போட்டுக்கலாம். 2x into 2x minus 4. So இந்த டேர்ம் ஃபுல்லா and then plus 3 into 2x minus 4. ஓகேவா? and then so ஒரு டேர்மை நம்ம எடுத்து போட்டாச்சு. ஸோ இந்த ஒரு டேர்மால் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி போட்டோம் எடுத்து போட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஒரு டேர்மால் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ 2 into 2x 2 2s are 4 x into x பவரில் ப்ளஸ் ஆட் ஆகும். ஸோ மேலே வந்து ஆட் ஆகும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். தென் 2x into 4 ஸோ minus 8x 2 4s are 8 plus 3 into 2x 3 2s are 6x minus 3 4s are 12. So then is equal to 4x square. So 8x இருக்கு இங்கே 6x இருக்கு. So 8x less 6x போயிடுச்சுன்னா minus 2x minus 12. So this is the answer for this sum. ஓகேவா? அடுத்த சப்ரேஷன் எல்லாமே நீங்கள் போட்டு பாருங்கள். and next 7th கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் சப்ரேஷன் find the missing term. ஸோ மிஸ்ஸிங் term is there. ஸோ நம்ம இதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏன்ட்டு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிட்டோன்னா ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு minus 12x cube y. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்க 6xy வந்து டிவைடில் 6xyயாக மாறிடும். டிவைடில் வந்துடும். ஸோ தென் 6 1s are 6 2s are 12. தென் இங்கே ஒரு y இருக்குது இங்கே ஒரு y இருக்குது ரெண்டு y கேன்சல் இங்கே ஒரு x இருக்குது இங்கே x cube இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு x ஸ்கொயராக மாறிடும். ஸோ x cube வந்து ஒரு x போயிடுச்சுன்னா x ஸ்கொயராக மாறிடும். ஸோ தி வேல்யூபிள்ஸ் a is equal to minus 2x square. ஸோ இதோட ஆன்சர் என்னது minus 2x square. Okay students, I hope you all understand today video classes. See you in the next class. Thank you students.